கர்நாடக ரகம். அது தாய்லாந்து ரகம் முடிஞ்சது. இது வந்து பெங்களூர்லேருந்து கொண்டு வந்தது கர்நாடகா. இதில் வந்து கேவிக்கு பெங்களூரில் ரிலீஸ் பண்ண அசோகா மஞ்சள்ன்றது அடர் மஞ்சள் நல்ல இனிப்பு 25 பிரிக்ஸுங்க. சரி, அதாவது 24-25 பிரிக்ஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்டு வந்து இதயத்துக்கு நல்லது. அதான் அந்த ரகத்தோட ரெட் கலர் வந்து அந்த கரோட்டின் இதயத்துக்கு நல்லது. நம்ம மஞ்சள் பலாவோட அதில் கூடுதலாக வந்து கரோட்டின் இருக்கு. பூ பழத்தை எடுத்து 50 சொலையை சாப்பிட்டாலும் உங்கள் உடம்பை கெடுக்காது. இதனுடைய சிறப்பு மிதமான சுவை, சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ்ஸு புரியுங்களா, அந்த டெக்ஸ்சர் எல்லாம் சேர்ந்தது. அதோடு சாப்பிட்டோம்னா சிலது நார் இருக்கும். இது அப்படி இல்லை, மெல்டிங் டைப். வாயில் போட்டால் கரைஞ்சிடும். கேராமில் சாக்லேட்டா இது பலாவான்னு தெரியாது. வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரியில் முக்கனி திருவிழா மே 14-15 தேதிகளில் இப்போ நடக்க ஆரம்பிக்குது. இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இந்த விழா வந்து நம்ம பலாமகன் பிதாமகன் சொல்கிற மாதிரி பலாமகன் சொல்கிறோம். ஜாக்மேன் நான் வச்சுருக்க பட்டம் சார்ட்ட கூட கேட்டேன், இதுமாதிரி உங்களை அழைக்கலாமான்னு சொல்லி. அது யாரும் இது வரைக்கும் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தானே சார்? அது பட்டம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பலாவில் வந்து சாரை விட அதிகமாக தெரிஞ்சவங்க கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு அறிவியல் பூர்வமாக அந்த விஷயத்தை கொண்டு போகிறது சார் தான் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். அதனால் அந்த பட்டத்தை சாருக்கு இன்னைக்கு நான் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த 2025 நடக்கக்கூடிய முக்கனி திருவிழாவை சார் தொடக்கி வைக்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாருடைய ஒரு இன்னைக்கு காலையில் வந்தோடனே ஒரு மரக்கன்று நட்டோம். அதில் வந்து சார் லாஸ்ட் இயர் நட்ட மரக்கன்றையும் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பொதுவாக நிறைய கம்பெனிகளில் அந்த மரக்கன்றுகள் நடும்போது இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கம்பெனிங்க வச்சிருக்க வெளிநாட்டுக்காரங்க கூட பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் முதல்ல அவங்க கம்பெனிக்கு உள்ளே போக மாட்டாங்களாம். எத்தனை 1000 கோடி முதலீடு பண்ணியிருந்தா கூட நான் லாஸ்ட் இயர் நட்டதில் அந்த மரக்கன்று எங்கே இருக்கு காமிங்கம்பாங்களாம். அந்த மாதிரி சாருக்கு இதை காமிச்சவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு ஒரு மரக்கன்று நட்டுருக்காங்க. சாரை வரவேற்கும் விதமாக அந்த ஒரு சின்ன அன்பளிப்பு. ஓகே, கிரீன் நர்சரியில் கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக இந்த முக்கனி திருவிழாவில் கலந்துக்கிட்டு இருக்கோம். தாவரங்கள் தான் மனுஷனுக்கு ஆதாரம். தாவரங்கள் தான் உயிர். எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடியது தாவரங்கள். இந்த தாவரங்கள்லேயே மிக அற்புதமானது, மிக புனிதமானது எதுன்னா என் கண்ணு முன்னாடி பலா தான். பலா தவிர வேற எதுவும் தெரியும் எதுவுமே இல்லை, தெரியறதில்ல. உண்மையும் அதுதான். அந்த உண்மையை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அந்த பலாவை கையில் எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த தகவல் அவங்க மூலம் போகுதுன்னா எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி. அதனால் அந்த முக்கனி திருவிழாவில் 3ஆம் ஆண்டு கலந்துக்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என்ன சிறப்புன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மரங்களும் ஒரு பலனை கொடுக்குது. ஒன்று பூவை கொடுக்கும், ஒன்று காய்கறி கொடுக்கும், ஒன்று பழத்தை கொடுக்கும். இந்த பலாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கறியாகவும் பழமாகவும் ஆடு மாட்டுக்கு தீவனமாகவும் நிழல் கொடுக்கும், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். ₹1 செலவில் ஒரு விதையை எடுத்து நட்டுட்டிங்கன்னா அது 1000 ஆண்டு காலமாக எத்தனை வருஷம் வாழும்னு யாருக்கும் தெரியாது. 1000 ஆண்டுகளுக்கு கடந்த மனிதனுடைய ஆயுசை விட அதிகமாக வாழும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா 20 தலைமுறைக்கு பாதுகாப்பு தரக்கூடிய பலாமரம் அப்படின்றதால பலாவோட வாழுங்க, ஆரோக்கியமாக வாழுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பலாவை பற்றி பார்க்கலாம். ஆமாம், இப்போ நம்ம இந்த டான்ஸ் சூர்யா பொதுவாக இப்போ மக்கள்கிட்ட வந்து விவசாயிகளாக இருக்கவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா புதுசாக ஏதாவது ராகங்கள் நடன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த சிவப்பு பலாவை நிறைய பேர் விரும்புகிறாங்க. இப்போ இந்த பலாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது பலாவில் வந்து பல நிறங்கள் இருக்குங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது மஞ்சள், வெளிர் மஞ்சள், வெள்ளையும் பார்த்துருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஆரஞ்சு கலர் இருக்கு, இப்போ மஞ்சள் இருக்கு. இந்த சிவப்பு இந்த சிவப்புன்றது இது வந்து தாய்லாந்து ராகுங்க. தமிழ்நாட்டுக்கு முதல்ல 2017 வயநாட்டிலேருந்து கொண்டு வந்து என் தோட்டத்தில் நட்டு 2020 பழம் சாப்பிட்டாங்க. இதனுடைய சிறப்பு என்ன? நிறம் வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு பொருள் பார்க்கும்போது மஞ்சள் பலாவுக்கும் சிவப்புனா சிவப்பு சாப்பிட்டு வரலாம். அதாவது கிடைக்காத ஒரு பொருள் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். ஆக சிவப்பு பலா இப்போ வந்து அறிமுகமாகிட்டு தமிழக அரசாங்கத்துலேயும் கொடுக்குறாங்க, நம்ம நர்சரிலையும் கிடைக்குது. டாங் சூர்யான்னு பேர். அது வந்து தாய்லாந்து வெரைட்டி. இதனுடைய சுவை என்னன்னா மிதமான சுவை. அதாவது 24-25 பிரிக்ஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்டு வந்து இதயத்துக்கு நல்லது. அதான் அந்த ரகத்தோட ரெட் கலர் வந்து அந்த கரோட்டின் இதயத்துக்கு நல்லது. நம்ம மஞ்சள் பலாவோட அதில் கூடுதலாக வந்து கரோட்டின் இருக்கு. இது வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன விலை சார் விற்கிது அதை சொல்லுங்கள். அதாவது
நம்ம மஞ்சள் பழங்கள் வந்து கிலோ 25 ரூபாய்னா கிடைக்காத பொருளுக்கு எப்பவுமே டிமாண்ட் ஜாஸ்தி. என்ன விலை கிடைக்கும், என்ன விலை கொடுத்தா கிடைக்கும். இப்போ தற்சமயம் என் தோட்டத்தில் நாம் யார் சிவப்பு பலா கேட்டாலும் விளையக்கூடிய பலா என் தோட்டத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் சொல்ல போனால் இன்னொரு தோட்டத்தில் பழனியில் இருக்குங்க, வேற எங்கேயும் இல்லை. இப்போ எல்லாம் கண்ணு நட்டுட்டு இருக்காங்க. யாராவது சிவப்பு பழம்னா 100 ரூபாய் ஒரு கிலோ. 100. 10 கிலோ பழம் கேட்டால் 100 ரூபாய் கொடுத்தா நீங்க கொடுப்பீங்களா எல்லாருக்கும்? என்கிட்ட இருக்கிறதே 4 மரம் தான் காய்க்கக்கூடிய மரங்கள். சரி. ஒரு 40 மரங்கள்ல மீதெல்லாம் இன்னும் ஒரு 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். சரி. அப்ப என்ன விலை கொடுத்தாலும் நீங்க வாங்குறதுக்கு ஆல்ரெடியா இருக்காங்க. 500 ரூபாய் சொன்னா கூட வாங்குறதுக்கு ஆல்ரெடியா இருக்காங்க. ஏன்னு கேட்டா யாத்தையும் கிடையாத ஒரு இல்லாத ஒரு பொருளுக்கு சிவப்பு நிறத்து மேல ஒரு மோகம், மிதமான சுவை. மிதமான சுவை, ஒரு கேரட் டேஸ்ட்ல இருக்கு. அடுத்து வந்து இது மிதமான சுவைன்றதால சர்க்கரை வியாதியெல்லாம் 1-2 சுவை சாப்பிடலாம். ஸ்வீட் இனிப்பு தன்மை கம்மி தான், பிரிக்ஸ் கம்மி இல்லையா? மிதமான சுவை, போதுமான சுவை. ஓகே. சரி. அடுத்து போலாமா? ஆமா, அசாதம். அடுத்தது ஒரு அடர் மஞ்சள் நிறத்துக்கு சொந்தமானது கர்நாடக ரகம். அது தாய்லாந்து ரகம் முடிஞ்சது. இது வந்து பெங்களூர்லேருந்து கொண்டு வந்தது கர்நாடகா. இதில் வந்து கேவிக்கு பெங்களூரில் ரிலீஸ் பண்ண அசோகா மஞ்சள்ன்றது அடர் மஞ்சள், நல்ல இனிப்பு, 25 பிரிக்ஸுங்க. சரி. பாலூர். அடுத்தது இது சிங்கப்பூர் பலா. ஏன் சிங்கப்பூர் பலாங்கிறது பேர்? அது சிங்கப்பூர் பலா எப்படின்னா, அங்கேருந்து கொண்டு வந்த கொட்டையை நம்ம டி நகரில் ஒரு தோட்டத்தில் வந்துருக்கு. இப்போ 2000 வாக்கில் அந்த தோட்டத்தில் சுவையை பார்த்துட்டு அப்போ இருந்தக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் ரிலீஸ் பண்ண ரகம். அது பேர் சிங்கப்பூர். நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? நம்ம அரசாங்கத்தில், நம்ம தமிழ்நாடு. ஆமாம், அதிக அளவில் விரிவாக்கம் இல்லை. இது பேர் சிங்கப்பூர் பலா. நல்ல இனிப்பு இருக்கும். இது பாலூர் பலா. இதனுடைய சிறப்பு என்னன்னா, ஆண்டு முழுவதும் காய்க்கக்கூடிய ஒரு பலா ரகம். வருஷத்துல 2 பாகம் காய்க்கும். மிதமான சுவை, கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கும். நீங்க அதுதான் அதுல பிளஸ்ஸா நான் நினைக்கிறேன். என்னன்னா பலானாலே பொதுவா என்னோட கருத்து என்னன்னா, ரொம்ப தொலை திக்னஸா இருந்தாதான் நல்லா ருசியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பலாவில் இந்த சுளைகளை பாருங்களேன், இந்த திக்னஸ் பாத்தீங்கன்னா எந்த பலாவிலையும் இந்த திக்னஸ் இருக்காது. இது இப்போ நாகர்கோவில் பகுதியில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் இந்த மாதிரி பலாமரம் இருக்கும். அதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணணும். ஆனால் இது வந்து ஒரு உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள கிராமத்திலிருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதனுடைய சிறப்பை சொல்லிடுறேன். இது பண்ருட்டில் விளையும் போது இதோட சுவை வந்து கரும்பின் சுவை 12 பிரிக்ஸ். இதனுடைய 2 மடங்கு 24 தான் கிடைக்கும். இதுவே தருமபுரியில் இதனுடைய சுவை வந்து 30 பிரிக்ஸ். வெயில் அதிகமாக இருக்கு. வெயில் வறட்சி இருக்கக்கூடிய இடத்துல இது வந்து தேன் பலாவாக மாறுது. அப்போ வறட்சியான பகுதியில் நட்டா இது தேன் பலா. மற்ற சுமாரான கொஞ்சம் மழை கொஞ்சம் கூடுதலாக எடுத்தோம்னா பிஞ்செல்லாம் வந்து உங்களுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு 2 பாகம் கிடைக்கும். எந்த மரத்துலையுமே காய் இல்லாதப்ப இதில் காய் கிடைக்கும். எந்த மரத்துலையும் பழம் இல்லாத பழம் கிடைக்கும். அதனால ஒரு அற்புதமான ரகம். 2 சீசன் காய்க்கும். தமிழக மக்களுக்கு ரொம்ப விவசாயிகளுக்கும் லாபமா இருக்கும் இல்லையா? 2 சீசன் காய்க்கிறது, உற்பத்தி அதிகம், காய்கறியாக பயன்படுத்தலான்றால இது ஒரு சிறந்த ரகம். இப்போ ஒரு சிறப்பான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு பேர் வந்து காரண பெயர் மஷ்ரூம் ஜாக். நாம் வந்து காளான் சாப்பிட்றோம், காளான் பிரியாணி சாப்பிட்றோம். இதனுடைய பிஞ்சு, அதாவது ஒரு மரத்தில் 10 வருஷத்து மரத்தில் ஒரு 150 பிஞ்சு விடும். 2ஆவும் 3ஆவும் கிடைக்கும். கிளஸ்டரிங் சொல்கிறது. அந்த மாதிரி வர பிஞ்சை இதை நம்ம பிஞ்சா 30 நாளைக்கு முன்னாடி சமைச்சோம்னா ஒரு காளான் சூப் போட்டா எப்படி இருக்கும்? காளானை போட்டா இந்த சொலையும் அந்த சக்கையும் சேர்த்து சூப்பு போட்டோம்னா காளானுடைய டெக்ஸ்சர், காளானுடைய சுவை இருக்கும். அதாவது பழுக்காத பிஞ்சு காய்கறிக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமான சுவை. அதாவது என்ன சொல்றது, நம்ம சுவை நரம்புகளை தூண்டி நிறைய சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதால இதுக்கு பேர் வந்து மஷ்ரூம் ஜாக். சொலை வந்து 22 பிரிக்ஸுங்க. 22. ஆமா, போதுமான சுவை. 24 சொன்னீங்க. ஆமா, 22. ஆமா, இது வந்து என்னன்னா 10 கிலோல இருந்து 25 கிலோ வரைக்கும் பெருக்கும். உங்களுக்கு சைஸ் வேணும்னா 10 கிலோ காயணும்னா நிறைய விடணும். 20 கிலோ வேணுமா இப்போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். ஒரு காம்புக்கு 1 விட்டுட்டு ஒரு மரபடி சொல்லிடுங்க. அதாவது நிறைய பேர் தவறாத வந்து ஒருத்தர் யூடியூப்ல கூட போடுறாங்க. அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த போட்டா பரவாயில்ல, நீங்க இது மாதிரி எல்லாம் கட் பண்ணாதீங்க, அந்த பிஞ்சுகள் எக்ஸ்ட்ரா வர்றதெல்லாம் இயற்கையா வராது, நீங்க தொந்தரவு பண்ணாதீங்கிறாங்க. அது எப்படி? அதாவது தொழில்நுட்பத்தை கையாளுறது அடுத்தவங்க நான் குறை சொல்ல விரும்பல. அது மரத்துல எதை விட்டா நமக்கு தரமான காய் கிடைக்கும். அதை வந்து நம்ம அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு நம்ம தயாரில்லை. நமக்கு 20 கிலோ காய் வேணும்னா ஒரு 15 பிஞ்சு விடணும். 20 கிலோ காயிலேயும் நிறைய சுளைகள் இருக்கணும்னா ஆமா, பிஞ்சுகள் கம்மியா விடணும். திரட்சியா இருக்கணும். ஒடுக்கு இல்லாம வரணும்னா அந்த ஒரு காம்புக்கு ஒரு காய் விடணும். இந்த தொழில்நுட்பம் பண்ருட்டி பகுதியில இருந்தா மற்ற இடத்துக்கு போச்சு. இல்ல, அது நல்ல ஒரு தொழில்நுட்பம் தான். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நானும் அனுபவத்துல பாத்துட்டேன்.
நிறைய பிஞ்சுகள் அளவு பண்ணோம்னா அது மக்கு காய்களா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சத்துக்கள் போதாத. ஆமா, கர்நாடக மாநிலம் கேரள மாநிலத்துக்கு போனீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிக்க தெரியாது. அதனால ஒரு மரத்துல 5 இருக்கும் 10 இருக்கும் அப்படியே தொங்கும். ஒண்ணு வந்து அதாவது ஒண்ணு இப்படி இருக்கும் ஒண்ணு இப்படி இருக்கும். ஆமா, இரகுலர் ஷேப். ஏன்னா அந்த ஒரு காம்புல வந்து 10க்கோ 5க்கோ அந்த சத்துக்கள் போகும்போது அதனுடைய வளர்ச்சி மாறும். ஆமா, திடமா இருக்காது. நாம ஒரு காம்புக்கு ஒண்ணு விடுறதால திடமா இருக்கும். சார், இப்போ அந்த பிரிக்ஸ் சொன்னீங்க இல்ல, இப்போ நீங்க கிருஷ்ணகிரியில போகும்போது இது சுவை அதிகமா இருக்குன்னு வறட்சினால. அப்ப அந்த பிரிக்ஸ் கூட ஒரு நிலை இல்லாதது தானே, ஒரு ஊருக்கு தக்க மாறும் இல்லையா? அதாவதுங்க, எந்த பழத்தை எடுத்துக்கிட்டாலும் மாம்பழமோ அன்னாசி பழமோ திராட்சை பழமோ அதிகமான தண்ணீரும் அதிகமான மழை பொழிவு இருந்தால் சுவை பாதியா குறைஞ்சிரும். இப்ப நான் இந்த இடத்துல வந்து 37 பிரிக்ஸ் உள்ள ஒரு ரகம் இருக்கு, உங்களுக்கு காமிக்க போறேன். அந்த 37 கூட என்னால தொடர்ந்து அந்த ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் தொடர்ந்து மழை பிரதேசத்துல கொண்டு போய் அதை வச்சோம்னா பாதியா குறைஞ்சிரும், 18 வந்துடும். மழை பிரதேசம் இயற்கை. ஏன்னா வேறு உறிஞ்சிறது எங்க போகுது, இலைக்கு தண்டுக்கு போகுது, இந்த சொலையிலே நீர் ஏறிடும். அதனால சுவைக்கு காரணம் போதுமான ஈரப்பதம். இது காட்டுல வளரக்கூடியது, மானாவரில் வளரக்கூடியது. தண்ணீர் கேட்கல, ஈரப்பதம் இருந்தா போதும். கூடுதலா தண்ணி கொடுத்தா சுவை இயற்கை. பலாவில் பல நிறங்கள் சொல்றாங்க. 6 வகை நிறங்களுக்கு சொந்தம் வந்து பலா. 6 வகை நிறங்கள். ஓ சரி. பலான்னா உடனே மஞ்சள் நினைப்போம் இல்லையா? எனக்கு ஒரு உண்மையை இந்த நேரத்தில் சொல்றேங்க. 2017 தான் நான் துறையில வேலை பார்த்துருந்தாலும் சரி, எனக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 58. அந்த நேரத்தில் துறையில பணியாற்றும் போது 2017 58 59 கூட சரி, சிகப்பு பலான்ற தெரிய வந்ததே அப்பதான். அப்ப தமிழக மக்களுக்கு தப்பா எடுத்துக்க வேண்டாம், நான் அது பலாவிலேயே பேசிட்டு இருக்கிறதால அது எனக்கு அப்பதான் தெரியும். ஒரு பலா இருக்குது இதெல்லாம் பொதுவா சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. என்னடா அப்ப இவரு என்ன பலா பார்த்தாரு நம்ம நினைச்சிருவாங்க. நீங்க ஓப்பனா சொல்றீங்க, அதான் உண்மையும் கூட. இப்போ செம்பருத்தி பலான்னு சொல்லி வெட்டுவாங்க சார், ஊர்ல எல்லாம் கிராமத்துல பாத்துருக்கேன். அங்க பார்த்தா மஞ்சளா இருக்கும். நிறைய வாட்டி நான் ஏமாந்துருக்கேன். ஏன்னா அந்த மழை பெய்யும் போது அந்த கலரை மாறி இல்ல. அந்த ரகசியம் சொல்றான். நம்ம வானவில்னுடைய நிறங்கள் சொல்லுங்க. விப்ஜிஆர், கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். நீங்க ஒரு பழம் வந்து முத்தறதுக்கு முன்னாடி அந்த சிவப்பா இருக்கிறது முதல்ல எல்லோவா மாறும், வெள்ளையா இருந்து மஞ்சளா மாறும், மஞ்சள் ஆரஞ்சா மாறும், ஆரஞ்சு ரெட்டா மாறும். அது வளர்ச்சினா. அதாவது 60% மஞ்சளா இருக்கும், 70% ஆரஞ்சா இருக்கும், 80% ரெட்டா மாறும், அதுக்கப்புறம் ரெட்டா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வெட்டிட்டீங்கன்னா அந்த 3ல ஏதோ ஒரு நிறம் கிடைக்கும். அது வந்து அந்த தாய் மரத்தினுடைய குணாதிசயம். நீங்க பிஞ்சா வெட்டினீங்கன்னா அந்த கலர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும், மாற்றத்துக்குரியது. அது மாதிரி 6 வகை நிறங்கள் சொன்னோம் இல்லையா? வெள்ளை, வெளிர் மஞ்சள், அடர் மஞ்சள், பிங்க்னா பழுப்பு, ஆரஞ்சு, அடுத்து ரெட், அடுத்து புளி கலர், ப்ரௌன். புளி கலர்ல இருக்கும் சோளை. அதே பார்த்துட்டு நான் இருக்கு ப்ரௌன்ல சோளை இருக்கு. நம்ம ஊர்லயே இருக்கு. ஆக 6 வகை நிறங்கள், 6க்கு மேற்பட்ட நிறங்கள் சொல்லலாம். நான் பொதுவாக 6 நிறங்களோட நிறுத்திக்கிறேன். 6 வகை நிறங்கள்ல பலா கிடைக்கும். அதுல வெள்ளை பலா இல்ல கொஞ்சம் லேசான கொஞ்சம் நிறம் ஏறி இருக்கு. சுத்தமா வெள்ளையா இருக்கிறது இருக்குங்க, பால் நிறத்துல வெள்ளை. இது வந்து வெள்ளை பலா. சுவை இருக்குங்க. சுவை வந்து 25 பிரிக்ஸ் இருக்கும். அப்ப நிறம் இருக்காது, சுவை இருக்கும். கையில பால் பிடிக்காது, பாலும் பிடிக்காது, வாசனையும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பலாங்க இது. சார், இப்போ இந்த ரிலீஸ் பண்ணி நம்ம ஒயிட் ஜாக்கெட் நீ சேல் பண்றோம் அந்த பலா. அதை நிறைய பேர் சொல்லும்போது நம்ம பேரை சொன்ன உடனே அது வேண்டாம் சார்பாங்க. ஏன்னு கேட்டா அவன் மனசுல என்னன்னா இது ஏதோ ஹைபிரிட் அதனால வேண்டாம். உண்மையிலே ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதிசயமா ஒரு விஷயம். இப்போ லாஸ்ட் மந்த் நான் ஊருக்கு போயிருக்கும்போது எனக்கு எங்க பிரதர் வீட்டில் ஒரு பலாப்பழத்தை கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படியே பியூர் வெள்ளையா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நான் கேட்கும்போது ஒருத்தர் வீட்டில் அவங்க சாதாரணமா சொன்னாங்க, ஒரு வீட்டில் அப்போ அது ஒரு இயற்கையான மாற்றம் தான். இயற்கை, அதாவது அது வந்து செயற்கையான மாற்றம் கிடையாது. அந்த ஒயிட்டா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே இயற்கையான மாற்றம். நிறைய பேருக்கு மரபணு மாற்றங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இல்லை. இயற்கையான மாற்றம் தான். ஒயிட் ஜாக்கும் ஒரு இயற்கையான இயற்கை. நம்ம அந்த மரத்துல இருந்து டெவலப் பண்ணும்போது அந்த பழம் கிடைக்கும். வெள்ளையும் இருக்கு. அடுத்தது இது வந்து பிரெட் ஜாக்னு சொல்றதுங்க. பிரெட் ஜாக், மிருதுபலா, 2 விதமான பேர்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பிரெட் ஜாக், மிருதுபலா. இதனுடைய சிறப்பு என்ன? அதாவது பிஸ்கட் இருக்கு, பிரெட் இருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இது மைதா மாவு, அது மைதா மாவு தான். பிரெட்டை சாப்பிடும்போது உள்ள நம்ம மிருதுவா இருக்குல்ல, அதனால சாப்பிட்டா இருக்கும். பிஸ்கட் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், சுவை மிதமா இருக்கும். நீங்க வந்து ஒரு 250 கிராம் பிரெட்டை கூட கண்டினியூஸா சாப்பிடலாம். 250 கிராம் பிஸ்கட்டை சாப்பிட முடியும், வேணும் போதும் நிறுத்தி. அந்த மாதிரி
ஒரு முழு பழத்தை எடுத்து 50 சொலையை சாப்பிட்டாலும் உங்கள் உடம்பை கெடுக்காது. இதனுடைய சிறப்பு மிதமான சுவை, சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ்ஸு, புரியுங்களா, அந்த டெக்ஸ்சர் எல்லாம் சேர்ந்தது. அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, பிஞ்சாக இருக்கும்போது அதை சமைச்சோம்னா வேறு எந்த பழத்துலேருந்து சமைச்சாலும் ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டா போதும்னு நினைக்கும். இது சாதத்தோடு சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா பிரியாணியா அது சுவை நரம்புகள் அத்தனையும் வந்து ஈர்த்து நீங்கள் முழுக்க அந்த அந்த பிளேட்டில் இருக்கிற அத்தனையும் சாப்பிட்டா தான் உங்களை விடும். அந்த மாதிரி அந்த சுவைக்கு சொந்தக்காரர். அப்போ சமையலுக்கும் ஏற்றது, டேபிள் பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு சிறந்த ரகம் அந்த பிரெட் ஜாக். இதை வந்து காய்கறிக்கு ஏற்றதா ஒரு ஒரு அடுத்த ஆண்டுகளில் ரிலீஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப சிறந்த ரகம் மிருதுபலா. சார், அப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, அதை பற்றி சொல்லிடுங்களா? ஹனி கோல்டுங்கிறத ஹரி கோல்டு உங்கள் பேரில் மாற்றிருக்கீங்க. ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு தனியாக ஒரு விவசாயிகிட்டேருந்து ஒரு ரகம் இந்திய ஆராய்ச்சி நிறுவனத்தினால IIHR ஹசர்கட்டாவில் இதுக்கு என்ன சொல்கிறது ஒப்புதல் வழங்கி 2024 அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் இல்லை. அதுக்காக நீங்கள் எவ்வளோ நாள் போராடினீங்க? எத்தனை வருஷம் அதுக்கு 24 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறோம். இல்லை, எத்தனை வருஷம் அதுக்கு முயற்சி பண்ணீங்க? அதாவது 2002 என்னுடைய முயற்சி, 2024 தான் நிறைவடையும். ஓ, 22 வருஷம் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணி தான் ஒரு வெரைட்டியை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது சாதாரணமாக எல்லாருமே பண்ணிட முடியாது. நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கனால அது உங்களால் சாத்தியமாச்சு. ஆமாம், அது ரொம்ப உண்மையிலேயே பாராட்டுற விஷயம். உங்களுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட் மாதிரி நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பெரிய இது சார். அது நன்றி சார். அதனோட சிறப்பு நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிவப்பு பார்த்துட்டோம், ஆரஞ்சு பார்த்தோம், வெள்ளையை பார்த்துட்டோம், மெலிசா இருக்கிறத பார்த்துட்டோம், திக்னஸாக பார்த்துருக்கோம். நிறம் அதாவது வாசனை உள்ளது, வாசனை இல்லாத, இது வந்து கம்லெஸ், கலர்லெஸ், ஓடர்லெஸ். இந்த ரகம் ஒயிட் வந்து சில பேருக்கு பலாவில் வாசனை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. எனக்கு சுவை என்ன போனால் சுவையை நிறைவு பண்ணும். அந்த மாதிரி ரகம் அது. இந்த ரகம் என்ன, அரிகோல்டனுடைய சிறப்பு என்னன்னா நிறத்துக்கு சொந்தக்காரன். அந்த நிறத்தை பார்த்தாலே கவர்ச்சியான மஞ்சள். அடுத்தது வாசனைன்னா அந்த பழம் பழுத்த உடனே அந்த வீடு கமகமக்கம். அந்த வாசனை பார்த்த உடனே மற்றவங்களும் அந்த சுலை சாப்பிடணுன்ற கூடிய அது. அடுத்த திக்னஸ் பார்த்தோம்னா அது வந்து 1 சென்டிமீட்டரில் ஒன்று பார்த்தோம், 4 சென்டிமீட்டரில் ஒன்று பார்த்தோம். ரெண்டுக்கும் மிதமாக ஒரு 6-7 சென்டிமீட்டர் திக்னஸ், மிதமான திக்னஸ், அடர்ந்த மஞ்சள், அருமையான வாசனை, கமகமம். இது அத்தனைக்கும் சொந்தக்காரர். எடுத்து சாப்பிட்டோம்னா சிலது நார் இருக்கும், இது அப்படி இல்லை, மெல்டிங் டைப். வாயில் போட்டால் கரைஞ்சிடும். கேராமில் சாக்லேட்டா இது பலாவான்னு தெரியாது. இத்தனைக்கும் சொந்தக்காரன்றதால இது எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதால என்னுடைய சிந்தனை 2002 ஏற்பட்டது, 2024 நிறைவேற்றி பண்ணிருக்கீங்க. அடுத்த வருஷம்லாம் அந்த கண்ணு என் தோட்டத்துலையும் கிடைக்கும், நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நான் கொடுப்பேன். நிறைய உற்பத்தி பண்ணுங்க சார். ஏன்னா நம்ம ஒரு ரகத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறத காட்டிலும் அதை உற்பத்தி பண்ணி நிறைய பேருக்கு போய் சேரும்போது அது நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லை? அது நல்ல பொருள், நல்ல ரகம். அதுக்கு பேர் வந்து ஏற்கனவே ஹனி கோல்டுன்ற பேர், ஹனி கோல்டு பேர், தங்கப்பலான்ற பேர்ல வச்சிருந்தேன். ரிலீஸ் பண்ணும்போது உங்க குடும்ப பேரை சேர்த்துங்களேன் அப்படின்னாங்க. அப்படி சேர்க்கும்போது ஹரி கோல்டுன்னு மாத்திட்டேன். உங்க பேர்ல பாதி சேர்த்துட்டீங்க. இல்ல சார், அது உங்களுடைய உழைப்புக்கு அந்த பேர் இருக்கணும். ஏன்னா 22 வருஷம் போராடுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. பேப்பரா எழுதி எவ்வளவு சப்மிட் பண்ணி தான் நீங்க 22 வருஷம்ன்றது பெரிய விஷயம். ஆமா, அது வந்து கண்டிப்பா உங்க பேர் இருக்கதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒரு கண்ணு நான் கொடுக்குறேங்க. ஆமா, சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம். விழா நிறைவேற்படும் போது உங்ககிட்ட ஒரு கண்ணு கொடுங்க. நான் அதை எங்க தோட்டத்துல உற்பத்தி பண்ணி மற்றவங்க உற்பத்தி பண்ணி பண்றேன். அதுல உள்ள